So good morning everyone and welcome back to another series of past year question paper. நம்ம SSC GD past year question paper analyze பண்ணிட்டு இருக்கோம். So இதுல பாத்தீங்க அப்படினா ஆல்ரெடி நம்ம ரெண்டு classes முடிச்சிட்டோம். Yes, 11th February 2019 ஓட shift 1 question paper and shift 2 question paper ஓட இங்கிலீஷ் வந்து நம்ம YouTubeல அப்லோட் பண்ணிருக்கோம். இதே மாதிரி நம்ம சேனல்ல அடுத்து வந்து இதே மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா SSC GD 11th February ஓட shift 3 question papers தான் பார்க்க போறோம். So shift 3ல என்னென்ன questions கேட்டிருக்காங்க அந்த 25 கேள்விகள் என்ன அப்படின்றத பார்ப்போம். So first கேள்வி என்ன அப்படினா identify the segment and grammatical error. So என்ன grammatical error இருக்கு அப்படின்றது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் இங்க மார்க் பண்ணிருக்காங்க. So இதுல பார்த்தோம் அப்படினா first thing, the road was blocked since it was repaired. Since it was repaired அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த whole sentenceல தப்பு எங்க இருக்கு அப்படினா the road was blocked since it was repaired அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா. ஸோ தப்பு இங்க தான் இருக்கு. since it is in repair. ஸோ since அப்படின்னா வந்து எப்போ இருந்து அப்படின்னு நம்ம சொல்றதுனால இட்ஸ் a present perfect tense. ஸோ present perfect tenseல நம்மளோட keyword வந்து since அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ the road was blocked since it was repaired அப்படின்னும் போது இதுதான் வந்து ஆன்சர். the option A is the answer, right? இப்போ நம்ம செகண்ட் क्वेश्चन போலாம். செகண்ட் क्वेश्चनல பாத்தீங்க அப்படினா வந்து select the most appropriate synonym of the word அப்படினு கொடுத்திருக்காங்க. the word foyer. so foyer அப்படிங்கற வார்த்தைக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படினா foyer means lobby அப்படின அர்த்தம். so lobby அப்படினா என்னன்னா நம்ம வீட்ல எல்லாத்துலயும் வெளிய வெயிட்டிங் சைடு, ஓகே. so வெளிய வெயிட் பண்றதுக்காக கொடுத்த அந்த ஒரு ஸ்பேஸ் தான் வந்து lobby அப்படின அர்த்தம். அதோட மோஸ்ட் இங்கிலீஷ் வேர்ட் அப்படினு பார்த்தோம்னா foyer அப்படின்றது அந்த எலிகன்ட் வேர்ட் ஆஃப், ரைட்? Next question பார்த்தோம் அப்படினா select the word which means the same as a group of given word. so கொடுத்திருக்கிற வார்த்தையில எது வந்து இதுக்கு appropriateயான word அப்படினா the short speech at the end of play. so play அப்படினா என்ன? ஒரு நாடகம், right? so short speech at the end of play அப்படினா வந்து ஒரு நாடகத்தோட முடிவுல வந்து நம்ம பேசுவோம் இல்லையா, அந்த ஷார்ட் ஸ்பீச் வந்து கொடுப்போம் இல்லையா, இதுக்காக தான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு. அந்த ஸ்பீச்சோட பேர் என்ன அப்படினா எபிலாக். ஓகே, எபி அப்படின்னா வந்து அப்போன அதுதான் முடிவுன்னு அர்த்தம். ஸோ முடிவுல நம்ம பேசுற பேச்சுன்றதுனால அது பேர் எபிலாக். கிளியர்? தென் fourth one, select the correctly spelled word. இங்க கொடுத்திருக்கிறதுல கரெக்டான ப்ராப்பர் வேர்ட் எது அப்படின்னா embarrassment. embarrassment அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாரும் முன்னாடி ஒரு சின்ன அவமானம், ஒரு இழுக்கு, அந்த மாதிரி. ஐயோ இவ்வளவு பேர் முன்னாடி என்ன அசிங்கம் பண்ணாத, எம்பராஸ் பண்ணாத அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ எம்பராஸ்மெண்ட் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி இழுக்கு. இதோட ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, EMBARRASSMENT. ஸோ ARRASS அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஃபிஃப்த் क्वेश्चन பார்க்க போறோம். ஸோ ஃபிஃப்த் நம்ம பேசேஜ் क्वेश्चन, அதாவது இந்த ஹோல் பேசேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா எங்கெங்க என்னென்ன வேர்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஸ்பேஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்களா, அந்த ஒன்னுன்ற வார்த்தையில என்ன வார்த்தை எது வரணும் அப்படின்றது இங்க 4 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், there is some truth in a common saying. இந்த பேராகிராஃப் எதை பத்தி இருக்க போகுதுன்னா டாக் அண்ட் கேட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இருக்க போகுது. ஸோ ஒரு நாயும் ஒரு பூனையும் அப்படின்றது வந்து கம்பேர் பண்ண போகுது. So there is some truth in a common saying that while dogs become attached to the persons, cats are generally dashed to the place. அப்படின்னா நாய்கள் வந்து மனுஷங்க வந்து அட்டாச் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம போறோம்னா நம்ம கிட்ட பாசமா இருக்கும், நம்ம வெளியே போறோம்னா நம்ம கூட வரணும்னு நினைக்கும். ஆனா பூனை அப்படி கிடையாது. It attached to the, the answer is this, attached. So the cats are generally attached to the places. இடங்களை வந்து தான் வந்து அட்டாச் பண்ணிருக்கோம். அதாவது அதுக்கு வீடு, அந்த வீட்டுக்குள்ள யார் இருக்கீங்கன்னு விஷயம் இல்லை, ஆனா அது வீடுனா வீட்டுல மட்டும்தான் இருக்கும். வெளியே அது கூட்டிட்டு போனா இட் பிகம் a discomfort, ரைட்? அடுத்த வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா a dog will follow his master anywhere but a cat keeps to the house. அதானே, ஒரு நாய் வந்து அவங்க எஜமால் எங்க போனாலும் நம்ம போகலாம், எங்க வேணா போகலாம், ஆனா அவங்க கூட இருக்கணும்ன்ற மாதிரி. ஆனா கேட் வந்து அப்படி கிடையாது. it entered into house. அது வந்து அது வீட்ல போய் தான் வந்து செட்டில் ஆகும், அதுல தான் வந்து ஸ்டக் ஆகி இருக்கும், ரைட்? நெக்ஸ்ட் அந்த even dash இது இங்க பாப்போம், and it is used to, and even dash the house changes hand. என்னதான் வந்து dog when, ஓகே, என்னதான் அந்த நாய் வந்து வீடே சேஞ்ச் ஆனாலும் பரவாயில்ல, மாஸ்டர் கூட இருந்தா போதும்னு சொல்லுவோம். ஆனா கேட் அப்படி கிடையாது, வீடோட ஸ்டக் இருக்கும். ஸோ even when the house changes, ஈவன் வென் அப்படின்னா என்னதான் நீ வீடியோ மாத்தினாலும் இருக்கும், வென் எவர் வரக்கூடாது. ஏன்னா வென் எவர் வந்தா அங்க ஈவன் வரக்கூடாது, ரைட்? ஸோ ஈவன் வென் என்னதான் நீங்க வந்து வீடு மாத்திரம் அப்படின்னு சொன்னாலும் அப்ப நாய்க்கு வந்து ஓகே, பட் கேட் வில் ரிமைன் தேர்.
தென் பாத்தீங்க அப்படின்னா as long as it is treated dashly by the new owners. ஸோ ஒரு புது ஓனர் அதை வந்து அன்பா ட்ரீட் பண்ற வரையும் அது அங்கேயே தான் இருக்கும். ஸோ கைண்ட்லி, ரைட்? தென் a cat does not seem to be capable of dash often by the dog அப்படின்னா loyalty. ஸோ நாய் நம்ம கிட்ட விசுவாசமா இருக்கிற மாதிரி பூனையால விசுவாசமா இருக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். தென் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின்ல ஐடென்டிஃபை த கிராமட்டிக்கல் எரர். ஸோ கிராமட்டிக்கல் எரர் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். கிராமட்டிக்கல் எரர்ல பார்த்தோம் அப்படின்னா they visited the Qutub Minar which is the most attractive spot in Delhi. இதுல எது வந்து கிராமட்டிக்கல் எரர் இருக்க இடம் அப்படின்னா they visited the Qutub Minar which is most attractive spot in Delhi அப்படின்னா which is the most attractive. ஓகே, ஸோ இதை நான் உங்களுக்கு டீச் பண்ணிருப்பேன். ஐ மீன் நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்ணாதவங்களுக்காக சொல்றேன். 3 விஷயம். ஃபர்ஸ்ட் திங் ஒரு வேர்ட் அட்ராக்டிவ் அப்படின்னா பாசிட்டிவ். இது கம்பேரிட்டிவ்ல வரும்போது மோர் அட்ராக்டிவ். இதுவே சூப்பர்லேட்டிவ்ல வந்தா மோஸ்ட் அட்ராக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல், ரைட்? ஸோ இந்த மாதிரி நார்மல் வேர்ட் மோர், மோஸ்ட் இதெல்லாம் வரும் இல்லையா? இந்த மாதிரி வரும்போது சூப்பர்லேட்டிவ்ல இது பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். இப்படி சூப்பர்லேட்டிவ்ல மோஸ்ட் அப்படின்னு வரதுக்கு முன்னாடி we need the word the which is the most அப்படின்றது வரும். clear? then yes, select the most appropriate word to fill in the blanks. இந்த இடத்துல எந்த வார்த்தை வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா the dash of the museum showed us some ancient coins. அதாவது மியூசியம்ல இருக்கிற அந்த இன்சார்ஜ் அப்படின்றவரு நமக்கு இந்த பழைய காயின்களை காட்டினார், பழைய நாணயங்களை காட்டினாரு அப்படின்னு சொல்றோம். ஸோ மியூசியம்ல வேலை செய்கிற அவரோட பேர் என்ன அப்படின்னா கியூரேட்டர். ஸோ கியூரேட்டர் அப்படின்றது தான் வந்து அவரோட வேர்ட். ஸோ கண்ட்ரோலர், கன்சர்வேட்டர், கலெக்டர் அப்படின்றது இங்க பொருத்தம் இல்லை. மியூசியம் அப்படின்னு வந்தாலே அதோட இன்சார்ஜ் பேரு கியூரேட்டர். தென் select the correctly spelled word hierarchy. hierarchy அப்படின்னா வந்து இன்னும் hierarchy அப்படின்றது வந்து தளம். அதாவது மேல superiors, juniors, intermediates, அதுக்கும் கீழே sub juniors. இந்த மாதிரி hierarchy அப்படின்றது ஒரு வடம். அந்த வடத்தோட ஸ்பெல்லிங் இதுதான் hierarchy. then இதோட grammatical error கண்டுபிடிக்கணும். So the movie Yuri tells the story of surgical strike by Indian Army towards the militants in POK. Towards the militants in POK கரெக்டா அப்படின்னு கேட்டா தப்பு. against, towards னா அவர்களை நோக்கி, against னா அவர்களை எதிர்த்து. ஓகே, towards அப்படின்னா I walk toward you, she is walking toward me, அவ என்ன நோக்கி வரா அப்படின்னு தான் சொல்லுமே தவிர அது நார்மலா. ஆனா இங்க மிலிட்டரியில வரும்போது அவர்களுக்கு எதிராக தான் வந்து அந்த போர் செஞ்சாங்க. ஸோ against அப்படின்றது தான் கரெக்டான வேர்ட். clear? So the movie Uri tells the story of surgical strike by Indian Army against the militants in POK, right? Then fill in the blanks with the most appropriate words. Okay, கொடுத்துட்டாங்க taught you such a lesson as this அப்படின்னா வந்து who taught you, யார் உனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லுங்க தவிர என்ன சொன்னாங்க எப்ப சொன்னாங்கன்னு இல்லை. யார் உனக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தது, who taught you. clear? then select the most appropriate word அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல பார்த்தோம்னா they showed her the greatest dash. அவர்களுக்கு அவள் தன்னோட உயர்ந்த பெருமையான மரியாதையை காட்டினாங்க. இதுதான் ரெஸ்பெக்ட். ஓகே, ட்ரிபியூட் அப்படின்னா அவங்க இறந்த பிறகு அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கறது. ஓகே, அவங்களுக்கு சமர்ப்பணம் செய்யறது. ஸ்ப்ரைஸ் அப்படின்னா அவங்கள வந்து புகழ்றது. ஸோ ஹானர் அப்படின்னா வந்து அவங்கள நம்ம மனதால மரியாதை இருக்கிறது. ரெஸ்பெக்ட்னா தான் அவங்க கிட்ட வெளிப்படுத்துறது. ஓகே, நெக்ஸ்ட் select the most appropriate meaning of cutting corners. ஸோ இங்க பாருங்க, கட்டிங் கார்னர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வார்த்தையோட மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கட்டிங் கார்னர் அப்படின்னாலே என்ன? கட்டிங் அப்படின்னா எதையோ வெட்டுதல், எதையோ ஒதுக்கி விடுதல், ரைட்? ஸோ கட்டிங் கார்னர்னா சேவிங் மணி, பணத்தை சேமிக்கிறது தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ தேவையில்லாதெல்லாம் நம்ம வெட்டி விட்டோம்னா நம்ம பணம் நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ சேவிங் மணி. அடுத்து select the most appropriate thing for இது. ஸோ கொடுத்துருக்காங்க the questions are so simple that a child can understand it. இதுல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் no improvement. ஸோ no improvement அப்படின்றதுனால the question are so simple that a child can understand it. இந்த லைன் வந்து கரெக்ட். இதுல எந்த கிராமட்டிக்கல் எரருமே இல்லை. ஓகே, தென்
select the most appropriate synonym of the word. Fruitful அப்படின்னா your work is so fruitful அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா productive அப்படின்னு அர்த்தம். So fruitful அப்படின்னா வந்து useful அப்படின்னு அர்த்தம். உங்களோட ஒர்க் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருந்தது, அதுதான் வந்து productive. அடுத்து lenient அப்படின்றதோட ஆன்டோனிம் என்னன்னு கேட்கணும். ஃபர்ஸ்ட் திங் lenient, அந்த டீச்சர் ரொம்ப லீனியன்ட்டான டீச்சர் அப்படின்னா என்ன, எல்லாருமே ஃப்ரீயா விடுவாரு, ஃப்ரெண்ட்லியா நடந்துப்பாரு. ஆனா அதுக்கு ஆப்போசிட் என்ன, ஸ்ட்ரிக்டான டீச்சர். நம்ம எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம் இல்லையா. ஸோ லீனியன்ட் அப்படின்றதுக்கு ஸ்ட்ரிக்ட். தென் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இல்ல கிராமட்டிக்கல் எரர் நம்ம பார்க்க போறோம். திங் she complained about her weak eyes and lamented about the necessity from the spectacles அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன தப்பு அப்படின்னா நெசசிட்டி ஃப்ரம் ஸ்பெக்டகல்ஸ் இல்ல. ஸ்பெக்டகல்ஸ் வந்து உயிருள்ள பொருள் கிடையாது, அது கிட்ட இருந்து நம்ம பயனை வாங்குறது. ஸ்பெக்டகல்ஸ்ன்றது உயிரற்ற பொருள். ஸோ நெசசிட்டி ஆஃப் ஸ்பெக்டகல்ஸ், அவங்களுக்கு ரொம்ப வீக் ஐஸ், ரொம்ப கண் பார்வை ரொம்ப இதுவா இருந்ததுனால ஸ்பெக்ஸ் வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் போது ஸோ நெசசிட்டி ஆஃப் த ஸ்பெக்டகல்ஸ் அப்படின்றது ஆன்சர், ஃப்ரம் அப்படின்றது வராது. தென் ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காங்க, அதோட மீனிங் நமக்கு தெரியணும், பார்ப்போம். a blessing in disguise. blessing in disguise. disguise தான் என்ன, மாறுவேடம். blessing தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம், அதாவது மாறுவேடத்துல வந்து ஆசீர்வாதம், அதாவது அது ஒரு நல்ல விஷயம், ஆனா அது கெட்ட இது உள்ள நமக்கு வருது. ஓகே, எல்லா கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்குன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி வருது. அப்படின்னும் போது அதோட ஆன்சர் ஹைடன் ஃபேவர். நமக்கு ஒரு நல்லது நம்மளை நோக்கி வருது, ஆனா ஹைடன் அது நமக்கு மறைஞ்சு வருது. கிளியர்? தென் செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்டோனிம். கான்வெக்ஸ், இது எல்லாருக்குமே தெரியுமே. கான்வெக்ஸ் லென்ஸோட ஆப்போசிட் என்ன, கான்கேவ். குழி லென்ஸ், குவி லென்ஸ், ரைட்? அடுத்து select the word which means the same as a group அப்படின்னு இருக்காங்க. the song written in a praise of God. ஒரு கடவுளை போற்றி இயற்றப்படுற பாடல்கள் என்ன அப்படின்னா வந்து hymn. hymns அப்படின்னா வந்து என்னன்னா வந்து ஒரு கடவுளை போற்றி இயற்றப்படுற பாடல்கள் பேர் hymns. அடுத்து fill in the blanks. the Shakespeare dashed this play அப்படின்னா Shakespeare wrote this play. Shakespeare ஆல்ரெடி வந்து இந்த பாடலை எழுதிட்டாரு. so Shakespeare wrote this play, right? then last question பார்த்தோம் அப்படின்னா select the most appropriate option under this. so இதுல கொடுத்திருக்கிற மாதிரி வேற எதுவுமே தேவையில்லைன்னா no improvement கொடுத்துருங்க அப்படின்றாங்க. so see here, the furniture in this room are old and need to be replaced. furniture அப்படின்னு இங்க சிங்கிள கொடுத்துட்டு இந்த ரூம் ஆர் அப்படின்னு plural verb கொடுத்திருக்காங்க, plural be form verb. so என்ன ஆன்சர் அப்படின்னா the furniture in the room is old and need to be replaced. so is அப்படின்ற வார்த்தை வரணும், அங்க are அப்படின்றது வரக்கூடாது. clear? so yes, இதோட நம்மளோட 25 questions ஓட shift 3 11 February 2019 ஓட shift 3 questions பார்க்கிறோம். 25 கேள்விகளும் பார்த்துட்டோம். இதே மாதிரி அடுத்த question paper இன்னொரு நாளோட shift 1 question paper ஓட உங்களை மீட் பண்றேன். so இத ப்ராப்பரா யூஸ் பண்ணி இத வச்சு வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணி படிங்க. so thank you so much. meet you in the next video.